பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின இந்த நிருபத்தினுடைய செய்தி என்ன என்பது 6 அதிகாரத்தில் அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு பின்பு நாம் இந்த நாளினுடைய செய்திக்கு நம்ம கடந்து செல்லலாம். கலாத்தியர் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பவுல் கிருபையின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து கள்ள உபதேசங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நுழைந்தது. இதை நிமித்தமாய் அவர்கள் சத்தியத்தை புறந்தள்ள பார்த்தார்கள். இதனால் பவுல் மிகவும் வேதனையோடு இந்த நிருபத்தை எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் எது உண்மையான சுவிசேஷம் என்பதை அவர் விளக்கி காட்டுகிறார். உண்மையான சுவிசேஷம் அதுதான் கிருபையின் சுவிசேஷம். அது இயேசு கிறிஸ்தினால் உண்டானது. அது மட்டுமே பாவிகளை ரட்சிக்கக்கூடியது என்பதை 1ஆம் அதிகாரத்திலே அவர் வெளிப்படுத்தினார். எனவே உண்மையான சுவிசேஷத்தை விட்டுட்டு பொய்யான வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் நாடுவீர்களானால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை காட்டுகிறார். நீதிமானாக்கப்படுதல் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் பாவியாக இருக்கிறார்கள், அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவங்க நியாய தீர்க்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து அவர் நம்முடைய பாவத்திற்காக தண்டனையை நிறைவேற்றி அவர் நீதியை சம்பாதிச்சு அந்த நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதுதான் நீதிமானாக்கப்படுதல். எனவே இதில் நம்முடைய கிரியைகள் ஒன்றும் இல்லை என்பதை 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 3வது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் இயேசு கிறிஸ்து நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்ததி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை 3ஆம் அதிகாரத்திலே அவர் விளக்குகிறார். 4ஆம் அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுயாதீனத்தின் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே உண்டாக்கின சுயாதீனத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுயாதீனம் நமக்கு அவருடைய ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாம் பாதுகாப்பதிலே நமக்கு பங்கு இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். எனவே நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமை அல்ல, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்திலே கடவுள் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த அந்த சுதந்திரத்தை அதை நாம் ஆவியின் கனிகளின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அந்த சுதந்திரம், அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை, அந்த சுயாதீனம் நமக்கு எதுக்கு கிடைக்கிறது? நம்ம எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிறதான ஆவியின் கனிகள். அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாம் செயல்பட வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான கனிகளின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். 6வது அதிகாரத்தை நாம் பார்த்துட்ருக்கிறோம். நன்மைகளை செய்து சிலுவையின் மேன்மையை நாம் பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து இந்த 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு பவுல் சொல்லுகிறார். ஆக இந்த 6 அதிகாரத்திலும் கிருபையின் சுவிசேஷத்தை நாம் எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்த வேண்டும், அதை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த கலாத்தியர் நிருபத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியாக காணப்படுகிறது. எனவே இதுவரைக்கும் நம்ம கேட்ட 25 செய்திகளிலுமே அது மிகவும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. மிகவும் அவசியமான செய்தி, சத்தியமாக இருக்கிறது. இதை நாம் கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை நாம் அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு 26வது செய்தியாக நாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11 13 வசனத்திலே 3 வசனத்திலே இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். இதனுடைய தலைப்பு போலி பக்தியும் சிலுவையின் மேன்மையும். போலி பக்தியும் சிலுவையின் மேன்மையும் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 3 வசனங்களிலிருந்து 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம்.
6ஆம் அதிகாரம் 11வது வசனம், என் கையெழுத்தாய் எவ்வளவா எழுதினேன் என்று பாருங்கள். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இந்த வசனத்தில் இந்த பவுலுடைய கலாத்திய நிருபத்தினுடைய இறுதி, இந்த 6வது அதிகாரத்தில் அவர் இறுதியாக சில ஆழமான செய்தியை அவர் கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிருபத்தை என்னுடைய கையினாலே நான் எழுதியிருக்கிறேன். இந்த நிருபத்தை என்னுடைய கையினாலே எழுதியிருக்கிறேன். என் கையெழுத்தான் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். எவ்வளவு என்கிற அந்த இடத்துல பெரிய மாபெரும் வார்த்தைகளை நான் என் கையின் மூலமாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் ஒரு ஆழமான செய்தி என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆர்வமும், அதாவது அவசரமும் ஆவலையும் சொல்கிறார். இந்த வார்த்தையில் அதாவது என் கையெழுத்தான் எவ்வளவா எழுதினேன் என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் மக்களுக்கு சொல்கிறார். அப்போ நான் எழுதின இந்த சத்தியமானது அது என்னுடையது அல்ல, அது தேவனுடைய சத்தியம். தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். இது பெரிய ஒரு வார்த்தை. இதை இதை சாதாரணமாக நான் எழுதலை. இது அவர் எனக்கு அவர் கொடுத்தார். நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இதை எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் தொடக்கத்தில் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நானும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதை நான் இந்த இவ்வளோ பெரிய கையெழுத்தாய் இந்த நிருபத்தை நான் எழுதினேன் என்று சொன்னால், என்னுடைய மனுஷனுடைய சுயத்தினால் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நான் பெற்ற வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ இந்த 11வது வசனத்தில் பவுலுடைய அவசரத்தை சொல்லுகிறார். என்ன அவசரம்? கலாத்தியர் மக்கள், திருச்சபை மக்களிடத்தில் கள்ள உபதேசம் என்ன செஞ்சிருச்சு, நுழைஞ்சிருச்சு. அவர்கள் சத்தியத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். சத்தியத்தில் உறுதியாக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த கள்ள உபதேசகர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கிருபையினால் மட்டும் ரட்சிப்பு இல்லை, உங்களுடைய கிரியைகளையும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய கிரியைகளினால தான் ரட்சிப்பு, உங்களுடைய சடங்குகளினால தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள திசை திருப்பி விட்டார்கள். இதை அறிந்தத பவுல், அவருக்கு அவசரம் காணப்பட்டது. என்ன அவசரம் அப்படின்னு சொன்னால், இதை நாம் சரி செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால், கள்ள உபதேசம் ஒருவருக்குள்ளே புகுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறோம், கடவுள் மேலே இருக்கிறதான நம்பிக்கையை கெடுக்கிறோம். அடுத்தது டோட்டலாகவே அவங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக என்ன செஞ்சிடும், மாறிவிட்டுரும். அப்படிங்கிறதுனால அவர் அந்த அவசரத்தை என்ன செய்கிறாரு, காட்டுறார். இப்போ அந்த பவுலுக்கு இருந்ததான அந்த ஆர்வம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 15வது, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இங்கே என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், அதாவது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பெரிய எழுத்தை நான் கையெழுத்தாக எழுதினேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுது இல்லையா, அதை மக்கள் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் சொன்னால், அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருந்தது, அவர் கண்ணில் பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் இந்த நிருபத்தை பெரிய எழுத்துக்களிலே எழுதுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். இது உண்மைதான். எப்படின்னு சொன்னால், அவர் ரட்சிக்கப்படுகிற அந்த வேலையிலே கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர் கீழே விழுகிறார். அவர் கண் பார்வை இழந்து அவர் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவருக்கு கைலாக்கு கொடுத்து அவர் என்ன செய்கிறாங்க, மீண்டும் கொண்டு வராங்க. அடுத்தது 2 கொரிந்தியர் நிருபத்தில் நாம் வாசிக்கும்போது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதற்காக நான் ஜெபம் பண்ணினேன், ஆனாலும் தேவனுடைய கிருபை என்னை பலப்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த முள்ளும் கண் பார்வை குறைவாக இருந்ததுனால அந்த எழுத்தை எழுதுகிறார். அப்போ இது எவ்வளோ சிரமம்னு பாருங்கள்.
அவருக்கு அந்த சிரமம் இருந்தும் கூட இந்த நிருபத்தை அவருடைய கையினாலே எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நிருபத்தை எழுதியிருப்பார். அப்போ இந்த சத்தியம் சாதாரணமாலாம் வந்தது கிடையாது. அப்போ இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அவர் இவ்வளோ சிரமப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியானவரை மூலமாக இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் இதனுடைய அவசரத்தை மட்டுமல்ல, சத்தியத்தின் மீது உள்ள ஆவலையும் குறிக்கிறது. சத்தியத்தின் மீது உள்ள ஆவலையும் குறிக்கிறது. ஏன்னு சொன்னால் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதால் அந்த சத்தியத்தை அவர் சத்தியமாக மற்றவங்களுக்கு அது என்ன செய்யணும், போதிக்கிற வேலையில் அந்த சத்தியத்துக்கு எதிராக அந்த சத்தியத்திலே கொஞ்சம் விஷம் கலந்த கள்ள போதனை கலந்துருச்சுன்னா அந்த சத்தியம் வீணாக போயிருமே அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்கிறார், சத்தியத்திற்குள்ளாக அவர் அதாவது அந்த சத்தியத்தை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், அந்த சத்தியத்தை பாதுகாப்பதிலே, உறுதிப்படுத்துவதிலே, நிலைநிறுத்துவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணியிருந்தார். அதனால தான் இந்த பெரிய கையெழுத்தாய் நான் எழுதினேன், இதை பாருங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், பவுல் சொல்லுகிறார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களேன். அங்கே ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஒரு ஆர்வத்தை சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் இது 20 எரேமியா 20 9வது வசனத்தில், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை, நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அப்போ இந்த தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவருடைய வார்த்தை எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் இருக்கிறது. அதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அது சத்தியம், அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னை உருக்குகிறது. அதை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னை சரிப்படுத்துகிறது. அந்த வார்த்தை என்னை சரிப்படுத்தின அதே வார்த்தையை நான் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும், நான் கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் என்னால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் ரோமர்கள் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அங்கே ஒரு சில விஷயத்தையும் பவுல் சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் பாருங்கள். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஏன்னா நான் சொல்லுகிறது பொய்யல்ல, அது வேறொரு சுவிசேஷம் இல்லை, தேவனிடத்திலிருந்து நான் பெற்ற சுவிசேஷம். அது உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்து விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ எந்த விதத்திலும் கள்ள உபதேசம் விசுவாசிகளுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து விடாதபடிக்கு இந்த பவுல் அவர் என்ன செய்கிறாரு, இந்த நிருபத்தை எழுதுகிறதனுடைய அவசரத்தையும் ஆவலையும் அங்கே என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். இன்றைக்கி தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் நம்முடைய கையில் என்ன செய்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுத்த தேவன் அவருடைய கையினாலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நம்ம கையில் வச்சுருக்கிறோம். ஆனால் இதனுடைய மேன்மை, இதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? நமக்கு இந்த ஆவல் இருக்கிறதா? இந்த சத்தியத்தின் மீது நமக்கு அதிக அக்கறை இருக்கிறதா? இந்த சத்தியத்தின் மீது நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். ஆனால் பவுல் இந்த சத்தியத்தை பாதுகாப்பதிலே அவர் எந்த அளவுக்கு அவர் அவசரப்பட்டார் என்பதையும் அதே போல ஆவலாக இருந்தார் என்பதையும் இந்த பகுதி நமக்கு என்ன செய்கிறது, காட்டுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பாருங்கள். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. 1 தெசலோனிக்கேயர்
2ஆம் அதிகாரம் 7-8. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். இப்போ பவுல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு தாயை போல இருக்கிறேன்றார். அதாவது ஒரு தாயானவள் எப்படி பால் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்களோ அதே போல் நான் சத்தியத்தினாலே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், கொடுத்து உங்களை காப்பாற்றுவதிலே நான் அதிக மனதுள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லிட்டான். இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனும், ஒவ்வொரு போதகனுக்கும் இப்படிப்பட்டதான மனப்பக்குவம் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ கடவுள் நம்மை ரட்சித்தாருன்னு சொன்னால் அது சுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் பெற்ற சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தில் எந்த விதமான தவறும் இருக்கக்கூடாது. அது கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதில் நம்ம பாதுகாப்பது, நம்ம அதற்காக பிரயாசப்பட வேண்டும், அதற்காக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நாம் பிரசித்தப்படுத்துவதிலே ஞானமாய் செய்யணும். அதே நேரத்தில் கள்ள உபதேசர்கள் மத்தியிலே நம்ம தெளிவாக அதற்காக போராடணும் அப்படிங்கிறத அதை என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போ திருச்சபைகள் ஒருபோதும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதை பவுல் அறிந்திருந்தார். திருச்சபை வஞ்சிக்கப்படக்கூடாது. திருச்சபை அதுக்கு ஒரு அதாவது சபைக்கு தூணாக இருப்பது என்னது, சத்தியம். சத்தியம் திருச்சபைக்கு தூணாக இருக்கிறது. திருச்சபையினுடைய தூணே சத்தியம்தான். அந்த சத்தியம் அந்த தூண் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுக்கு பலன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதனால் அது எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த தூண் சரியாக திடமாக வலிமையாக இருக்கணும். அதில் எந்த கலப்படமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை இங்கே பவுல் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், இந்த 16வது வசனத்தில் சொல்கிறாரு, என் கையெழுத்தாய் எவ்வளவாய் எழுதினேன், என் கையெழுத்தாய் எவ்வளவாய் எழுதினேன் என்று சொல்லி பாருங்கள். அவருக்கு இருக்கிற சரீரத்தில் பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனத்தை கூட பொருட்படுத்தலை. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் கூட இந்த சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த கலாத்தியர் மக்களுக்கு இந்த சத்தியத்தை இது எந்த அளவுக்கு சுத்தமானது, இந்த சத்தியம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்பதை வெளிப்படுத்துவதற்கும், அதே நேரத்தில் கள்ள உபதேசர்களுக்கு அதை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். சரிங்களா? அந்த அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை அதை பிறருக்கு அப்படியே எந்த விதமான கலப்படம் இல்லாமல் அந்த சத்தியத்தை கொடுக்கறதில்ல. பவுல் ஈஸியாலாம் செய்யலை. அவர் அநேக துன்பங்களை பட்டார். அதனால தான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துலேயும் 1 கொரிந்தியர் 9:16 சொல்கிறார் பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்றார். அதே போல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்படின்றார். அதாவது பவுல் ஊழியம் செய்த நாட்களில் அவருக்கு அநேக துன்பங்கள், உபத்திரவங்கள் ரோம அரசாங்கம் கொடுத்துச்சு. எருசலேமுக்கு போகும்போது அங்கே இவரை கட்டி அடிக்கிறதற்கு, இவரை துன்புறுத்துவதற்கு திட்டமிட்டாங்க. ஆனால் அந்த செய்தி பவுலுக்கு போகும்போது அவர் சொல்கிறார், இந்த வார்த்தையை சொல்கிறார், ஆனாலும் பாரு இப்போ 23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்,
என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இது பவுல் மட்டுமல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்டதான வைராக்கியத்தோடு காணப்பட வேண்டும் என்பதை பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு கிறிஸ்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னிடத்தில் சில கடமைகளை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷத்தை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதை பிறருக்கு அறிவிக்கிற காரியத்திலே, அந்த திட்டத்தை நிறைவேற்ற காரியத்திலே நான் கடமை உள்ளவனாக இருக்கிறேன், பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். அதனால் என்னுடைய சரீரத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை குறித்து எனக்கு கவலை, எனக்கு முன்னாடி இருக்கிற துன்பத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா தேவனுடைய கையில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கடமை என்று சொல்லுங்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் அந்த 16வது வசனத்தில் சொல்லுகிறதான கையெழுத்து. இந்த கையெழுத்து கடவுளுடைய எழுத்து, கடவுளுடைய வார்த்தை. அதை நான் எழுதியிருக்கிறேன், இதை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான பாடம் என்ன? வேத வார்த்தைக்கு நாம் கொடுக்க முக்கியத்துவம் என்ன? எந்த அளவுக்கு நான் வேதத்துக்கு, இந்த சத்தியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன்? என் கையில் இந்த வேதம் இருக்கிறது, இது கடவுளுடைய வார்த்தை என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த வேதம், இதில் சத்தியம் இருக்கிறது, இதில் சுவிசேஷம் இருக்கிறது, கிறிஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டதான ரட்சிப்பின் மகத்துவமான காரியங்கள் இருக்கிறது, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிறதான எல்லா விதமான வழிமுறைகளும் இதில் இருக்கிறது. எனவே இதற்கு நான் மதிப்பு கொடுக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, சத்தியத்திற்காக பாடுபட்டு, அதாவது சத்தியத்திற்காக பாடுபடுகிறதான துணிச்சல் நமக்கு இருக்குதா? அந்த தைரியம் இருக்கிறதா? பவுலுக்கு இருந்துச்சு. அவன் சொல்கிறான், அதனால தான் சொல்கிறான், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் கையில் பெற்ற ஊழியத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அநேக துன்பங்களை பட்டான், அநேக பிரச்சனைகளே வந்துச்சு, அவனுக்கு நெருக்கங்கள் வந்துச்சு. அதை எதை குறித்தும் அவன் என்ன செய்யலை? கவலைப்படலை. எனவே தான் எனக்கு பெரியமான இவ்வளோ பெரிய கையெழுத்தை நான் எழுதினேன் என்று சொல்லுகிறான். வேதத்தின் மீது இருந்ததான, சத்தியத்தின் மீது இருந்ததான ஆவல், அடுத்தது இந்த சத்தியத்தில் பாதுகாப்பதில் கள்ள உபதேசம், கள்ளப்படம் ஒன்றும் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, சபை மக்களிடத்தில் நுழைஞ்சிடக்கூடாது என்கிற அந்த ஒரு அவசரம் பவுலுக்கு என்ன செஞ்சிச்சு? காணப்பட்டது. இதே நிலை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், அப்போஸ்தலனுடைய அவசரமும் ஆவலும் என்கிற முதல் காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது காரியம் 12வது வசனம் பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்து சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். இங்கே ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கள்ள உபதேசர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், போலி உபதேசத்தின் மூலமாய் நல்வேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மாம்சத்தின்படி நல்வேஷமாக காணப்பட விரும்புகிறார்கள். அதாவது நல்வேஷம் போட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சடங்குகளை கை கொள்ளும்படி சிலுவையின் காரியத்தை அவங்க அவமதிக்கிறாங்க. இதை தான் இங்கே சொல்ல வராரு. அவங்க சொல்கிற காரியம் என்ன? ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், போலி வேஷமும் சிலுவையின் மேன்மையும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேஷத்தை போட்டுக்கிட்டு சிலுவையை மறுதளிக்கிறார், சிலுவையின் சத்தியத்தை அவமதிக்கிறார்கள். இதுதான் இந்த போலி போதகர்கள், கள்ள உபதேசகர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? மக்களிடத்திலே அவர்கள் சடங்குகளை செய்யுங்க, அதுபோது உங்களுக்கு ரட்சிப்புக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்கிறாங்க? வழி தவற செய்கிறார்கள். இதை தான் அவர் இங்கே சொல்கிறார். போலி பக்தி குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
அங்கே சொல்கிறாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவளுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு என்னல்ல பலன் கிடையாது. அப்போ இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், போலி போதகர்கள், கள்ள உபதேசர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மனுஷர்கள் நம்முடைய காரியங்களை காணணும், நம்மை மேன்மைப்படுத்தணும், மனுஷனாகிய என்னை அவர்கள் புகழணும் என்பதற்காக வேண்டி சில சடங்காசார காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க, மக்களிடத்திலே புகுத்துகிறார்கள். அது இங்கே அவர் இயேசு கிறிஸ்து அவரே சொல்கிறார், என்ன செய்கிறாங்க, மனுஷர் காண வேண்டும் என்று அவளுக்கு முன்பாக தர்மத்தை செய்கிறார்கள். சரிங்களா? அதுதான் இங்கேயும் பவுலுடைய நாட்களிலும் அதுதான் நடந்துச்சு. அப்போ இப்படிப்பட்டதான இப்போ தர்மம் இந்த இந்த 6ஆம் அதிகாரத்தில் 1 6 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தர்மம் செய்கிற காரியங்கள், அடுத்தது ஜெபம் பண்ணுகிற காரியங்கள், இது எல்லாமே மனுஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக செய்கிறதான ஒரு காரியம். அதே லூக்கா 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் அங்கே லூக்கா 14-15 இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கள்ள போதகர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், வேஷம் தரித்து கொண்டு, அவர்கள் வேஷம் தரித்து கொண்டு சடங்குகளை மக்களிடத்தில் இதை செய்யுங்க போதும் உங்கள் ரட்சிப்புக்குன்னு சொல்லி அவங்க சொல்லுகிற காரியத்தில் இங்கே பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள் செய்கிற காரியத்தை இங்கே என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீதிமான் மனுஷர்களுக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை என்ன செய்கிறாரு, அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். எனவே இங்கே இந்த கள்ள உபதேசங்களுடைய காரியங்கள் என்னன்னு சொன்னால், போலி பக்தி, இதை விதைக்கிறாங்க. இவங்க போலியாக இருந்துக்கிட்டு மக்களிடத்திலே போலி பக்தியை விதைக்கிறாங்க. இதுதான் உண்மை அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் நிறைய அதை நம்பி அதை ஏமாந்து போகிறார்கள். சரியா? இங்கே பிரச்சனையே என்னென்னா, அதாவது விருத்த சேதனம் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு என்ன உண்டு, ரட்சிப்பு கிடைச்சிடும் அப்படிங்கிறது தானே ஒரு போலி போதனை. விருத்த சேதனம் அப்படிங்கிறது மனுஷனுடைய கிரியைகள், இதை செஞ்சுட்டா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிடும். அப்போ இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய கிரியைகளினால் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ரட்சிப்பு கிடைச்சிடும், நீங்கள் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். புரியுதா? அப்போ கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்ம பாடுகளை சகிப்பதற்கு அவர்கள் தடை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். துன்பத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, தவிர்க்கிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பப்படுகிறதான காரியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். அதுதான் கலாத்தியரில் நம்ம பார்த்தோம். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் புதிய வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சாலும் கூட சில பாடுகளும் பிரச்சனைகளும் துன்பமும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கும் போது ஆனால் நமக்கு ஆண்டவருடைய இரக்கமும் பாதுகாப்பும் கிடைக்குது. சரியா? நம்ம தனியாக இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் விடுறதில்லை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசித்தோன்னு சொன்னால், பக்தியாய் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக அவர்கள் துன்பத்தை என்ன செய்வாங்களாம், அனுபவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் அந்த போலி போதகர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க வேஷத்தை தரித்து கொண்டு வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருந்து மனிதர்கள் தன்னை புகழ வேண்டும், தங்களை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து இந்த கள்ள சத்தியங்களை அவர்கள் பரப்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது இவங்களுடைய தந்திரமான காரியம் என்னன்னு சொன்னால், பிறருடைய குற்றங்களை பெரிதாக்கி தன்னுடைய குற்றங்களை மறைக்கிறது, மற்றவங்களுடைய குற்றங்களை தப்ப பெருசாக என்ன செய்கிறது,
வெளியாக்குறது, தன்னுடைய குற்றங்களை மறைத்து கொள்ளுகிறது தான் இந்த கள்ள உபதேசங்களுடைய வேலை. இதுதான் நல்வேஷம் அப்படின்னு சொல்லி காரியம். நல்வேஷம். இவங்களுக்குள்ள ஒன்றுமே இருக்காது, ஒரு பரிசுத்தம் இருக்காது, வேத கட்டளையின்படி அவங்க நடக்க மாட்டாங்க, தேவ பயம் இருக்காது. ஆனால் தேவ பயம் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, காட்டிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், மனிதனுடைய பாராட்டுக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏங்குகிறார்கள். துன்பத்திற்கு பயந்து சத்தியத்தை மறைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சுயநல ஊழியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே நமக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அடுத்தது 13வது சொல்லும். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கே 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் பவுலுக்கு இருந்ததான ஆவலும் அவசரம். 2வது போலி வேஷமாக இருந்த கள்ளபதத்துடைய நடக்கையை நம்ம பார்த்தோம். 3வது அதாவது இங்கே பவுல் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், சிலுவையினுடைய மேன்மையை உயர்த்தி காட்டுறார். சிலுவையினுடைய மேன்மையை உயர்த்தி காட்டுறார். 2வது வசனத்தில் பார்த்தோம், சிலுவையின் நிமித்தமாக துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அதாவது விருத்த சேதனம் என்பது மனுஷனுடைய கிரியை காட்டுது, சிலுவை என்பது தேவனுடைய கிருபையை காட்டுது. இங்கே துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே துன்பப்படணும். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் துன்பப்படாமல் அவன் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, நுழைய முடியாது. அப்போ சிலுவையினுடைய மேன்மை என்ன என்பதை இங்கே அவர் என்ன செய்கிறாருன்னா எடுத்து காட்டுறார். வேதத்தில் நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு உண்டாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் மட்டும்தான். சிலுவையில் அவர் பட்ட துன்பம் இருக்கிறது இல்லையா, அந்த துன்பம் கொஞ்சம் நெஞ்சமான துன்பம் அல்ல. அப்படிப்பட்ட துன்பத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு இந்த மகத்தான ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதே துன்பத்தை நீங்களும் நானும் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. அதாவது சிலுவை நிமித்தமாய் நமக்கு வருகிற துன்பங்கள் ஏன் அவசியம், அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சில வசனத்தை நம்ம படிக்கணும். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24, 25. சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானியிலும் மேற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானியே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவளுக்கு பயப்படாது இருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதாவது சிலுவை நிமித்தமாய் நமக்கு துன்பம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த துன்பத்தில் கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்துவதற்காக தேவன் அதை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அது மட்டும் இல்லை, நாம் விசுவாசம், அதாவது ஏன் நமக்கு துன்பம், ஏன் நமக்கு நெருக்கம், ஏன் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அதை புடமிடப்பட வேண்டும். அதற்காக சில நேரங்களில் துன்பத்தை என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். இதெல்லாம் இந்த கள்ளப்போதகர்கள் தடுக்கிறார்கள். இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு இது அவசியம். கிறிஸ்துவோடு நம்ம அடையாளப்படுத்த வேண்டுமானால் கண்டிப்பாக அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படினோம். சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும், எதிர்ப்பாளர்கள் வருவாங்க. அவர்களை சமாளிக்கக்கூடியதான அந்த எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இது ரொம்ப அவசியம். ஆனால் இது வேண்டாம் என்று சொல்லி
தடை செய்கிறதான, இன்னைக்கு செழிப்பு உபதேசத்தை போதிக்கிறதான ஏராளமான மக்கள் என்ன செய்கிறார்கள்? இதை தடுக்கிறார்கள். எனவே நமக்கு இந்த சிலுவை நிமித்தமாய் துன்பம் அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? அதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களை விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு சில சோதனைகள், துன்பங்களை கடவுள் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும். ஏன் இன்னைக்கு பின்மாற்றம்? ஏன் இன்றைக்கி கடவுளை விட்டு தூரம் போகிறாங்க? ஏன் இன்றைக்கி கடவுளை அவமதிக்கிறார்கள்? என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அந்த துன்பத்தில் அவங்களால என்ன செய்ய முடியல? நிலைத்து நிற்க முடியவில்லை. சரிங்களா? அதனால தான் யோபு 23வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் யோபு சொல்கிறான், யோபு மாதிரி துன்பப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஆனாலும் யோபு அவன் சொல்கிறான், யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்களேன். ஆனாலும் நான் போகும் வழியை அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எதுக்கு சோதனை? நம்மை சரியான ஒரு விசுவாசம் உள்ள நபர் என்பதை காட்டுவதற்காக தான் அந்த சோதனை. நான் சரியான ஒரு கிறிஸ்தவன் என்பதை காட்டுவதற்காக தான் அந்த சோதனை. எனவே தான் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வரும் துன்பங்களை இந்த கள்ளப்போதர்கள் தடுக்கிறார்கள். அதாவது இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த 3 வசனத்தில் இங்கே பவுல் சொல்லி எச்சரிக்கிறது என்னன்னா, இந்த சத்தியம் என் கையினாலே எழுதப்பட்டதான ஒரு சத்தியம். இதை நான் அவ்வளோ சிரமப்பட்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இதை எழுதியிருக்கிறேன். எனவே இந்த சத்தியத்தின் மீது எனக்கு இருந்த ஆர்வத்தினாலும் ஆவலினாலும் நான் இதை எழுதியிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்று சொன்னால், இந்த சத்தியத்தின் நிமித்தமாய் நீங்கள் என்ன செய்யணும்? பலனடைய வேண்டும். இது கடவுளுடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா? இது கடவுளுடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசித்து சில பிரச்சனைகள் வரும்போது அதை நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அப்படிங்கிறது தான் இங்கே என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஏன் நமக்கு சிலுவை நிமித்தமாய் நமக்கு சில துன்பங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, கிறிஸ்துவின் மகிமையிலே பங்கு பெறுவதற்கு. இங்கே பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமையில் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லி சொல்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் 18ஆம் வசனத்தில். இப்போ இக்காலத்து பாடுகள், நமக்கு வருகிற பாடுகள் இது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே நம்ம கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெறுவதற்கு சில பாடுகளை, உபத்திரவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அப்போ இந்த பகுதியில் பவுல் நமக்கு கொடுக்குற முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், விருத்த சேதனம் அப்படிங்கிற சடங்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிடும். இது உங்களுடைய கிரியைகள் தான். அதாவது உங்கள் ரட்சிப்பை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். அந்த ரட்சிப்பை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய கிரியைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். சடங்கு, சம்பிரதாயம், இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கள்ள போதகர்கள் இதை என்ன செய்கிறாங்க? வலியுறுத்துகிறாங்க.
ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, இதனால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, சிலுவை இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு மீட்பு உண்டு. இதனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும், அவர் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த மீட்கப்பட்ட நீங்களும் நானும் சில உபத்திரவங்களை என்ன செய்யணும், சில துன்பங்களை அனுபவிக்கணும். இதை இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். எனவே நீங்கள் சடங்குகளை தவிர்த்துட்டு சிலுவையின் மேன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இதை தான் அவர் வைராக்கியத்தோடு இந்த 3 வசனத்தில் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். சரி, ஏங்க சில பேர் ஏன் துன்பத்தை சகிப்பதில்லை? தனக்கு வருகிறதான பிரச்சனையை, சோதனையை, இந்த உலக வாழ்க்கையிலே காணப்படுகிறதான நெருக்கத்தை ஏன் ஒரு சிலர் அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல? ஏன் அதை அவங்களால எதிர்க்க முடியல அப்படின்னு சொன்னால், அவங்க உலக சிநேகத்தின் மீது அதிக ஆவலாக இருக்கிறாங்க. உலக சிநேகம். அப்போ உலகம் என்ன சொல்லுது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம்னு வச்சுக்கோங்களேன். இதை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சகித்து கொள்ளுகிறார்கள். அதனால தான் அந்த கள்ள உபதேசங்கள் இதன் அடிப்படையிலே காணப்படுகிறார்கள். அதாவது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்துமாவுக்கு தேவை என்னங்கிறத சொல்கிறார். ஆத்துமாவுக்கு தேவை இயேசு கிறிஸ்து கிருபையினாலே நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த அந்த ரட்சிப்பு அவசியம். இது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஆனால் இந்த கள்ள உபதேசங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரீரத்துக்கு ஏதுவான நன்மைகளுக்காக என்ன செய்கிறாங்க, போதிக்கிறாங்க. புரியுதா? அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு வசதி இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும், சுகம் ஆரோக்கியம் இருந்தால் போதும், அடுத்தது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சுன்னா போதும், நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே போராட்டம் தான். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் போராடி தான் ஆகணும். நமக்கு சில நிந்தைகள் அது இருக்கும், அவமானங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், துன்பங்கள் காணப்படும். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், வந்துடும். நீ ஒன்றே எதிர்பார்க்க வேண்டாம், அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டாரு, சரியா? என்னை தனியாக அப்படியே விட்டுற மாட்டார். எனக்குள்ள அவர் இருக்கிறார், எனக்குள்ள அவர் இருக்கிறார். என்னை அவரை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் என்னை கைவிடவே மாட்டார். ஆனால் சில பிரச்சனைகளின் போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். துன்பத்திலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், வியாதியிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு என்ன செய்யறதில்ல, அப்புறம் போகிறதில்ல. எனவே நான் என்ன செய்யணும், அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால. அதான் அவருடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு பிழைத்திருக்கிறார். இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனவே அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நானும் பிழைத்திருக்கிறேன். இதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்டதான ஒரு நினைவு என்ன செய்யணும், காணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த துன்பத்தை ஏன் விசுவாசிகள் தவிர்க்கிறார்கள், ஏன் அதை விரும்புவதில்லைன்னா, ஒன்று உலக சிநேகம், சரியா? ரெண்டாவது மாம்சத்தினுடைய சுயநலம். மாம்சத்தினுடைய சுயநலம். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க இல்லையா, யூதாஸ், அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, கூடவே தான் இருந்தார். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, பணாசை. அதனால தான் 30 வெள்ளி காசுக்கு என்ன செஞ்சான், விற்றான். அதே போல் சபையில் அனனியா சபிரால் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன, காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து அப்படியே வைங்கன்னு சொல்லி சொன்னால் பாதியை மறைச்சி பாதியை கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களுக்கு நடந்த சோகம் என்ன, அப்படியே மறித்து போனாங்க இல்லையா? இப்போ யோசித்து பாரு, சபைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிற ஒவ்வொருவருமே சுயநலவாதிகளாக தான் இருக்கிறாங்க. அவங்க கடவுளை தேடுறதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக கடவுளை தேடுறாங்க? இந்த உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அதுக்காக அல்ல. இயேசு அதுக்காக உங்களையும் என்னையும் அழைக்கலை. அதனால தான் பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன்.
நான் ஒன்றை மாத்திரம் பின்பற்றுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு எனக்கு போதும், அவ்வளோதான். அவர் என்னை ரட்சித்துட்டாரு, அவர் என்னை கைவிட மாட்டார். பரலோகத்துக்கு கொண்டு போகிறது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். அப்படிங்கிறதான அந்த விசுவாசம் யாருக்குள்ளே இல்லையோ அவங்க சுயநலவாதினா நான் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதான எண்ணங்கள் உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. அவங்க சிலுவையை நிமித்தமாய் துன்பப்படுதலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டும் இல்லை, ஏன் அவங்க மறுதளிக்கிறாங்க? சிலுவையை ஏன் மறுதளிக்கிறாங்கன்னு சொன்னால், தற்காலிக லாபத்திற்காக சத்தியத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க விட்டுறாங்க. அப்படின்னா, அதாவது சபைக்கு போவாங்க, கிறிஸ்தவன் என்கிற பேர் இருக்கும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாங்க, சபையில் அங்கமாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் சபையில் யாராவது சத்தியத்தை விட்டு விலகி போனால் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அவன் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது எப்படி அவன் சத்தியத்தில் வளர முடியும்? இப்போ ஒரு சபையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ சபையில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், சபையில் ஒருவன் தவறி விழுந்து போகிறான்னு சொன்னால் அல்லது பாவம் செய்கிறான்னு சொன்னால் அவனை நம்ம என்ன செய்யணும், அப்படி விட்டுறக்கூடாது. இது விசுவாசம் இல்லை, இது விசுவாசம் இல்லை. ஏன் விட்டுறோம்? சில நேரங்களில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், வேத வசனத்துக்கு விரோதமாக செயல்படுறான் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு தெரியுது, ஏன்பா அப்படி பண்ணுற, இது சரியில்லை, இது வேதம் அப்படி சொல்லலை, வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சிரு அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். ஏன் முடியல? ஏன் முடியலன்னா நம்ம இன்னும் சடகாசாரத்துக்கு என்ன செய்கிறோம், கீழ்ப்படிக்கிறோம். ஆனால் வேத சத்தியத்திற்கு நம்ம வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படியவே இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் அடிக்கடி 119ஆவது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, அகங்காரிகளுடைய சத்தியத்தை விட்டு விலகும்போது என் மனம் பதறுகிறது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் அப்படின்றான். புரியுதா? அப்போ தற்காலிக லாபத்திற்காக அவன் மூலமாய் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க, டைத்தெல்லாம் கரெக்டாக விற்பாங்க. அதே நேரத்தில் அவங்க அந்தரங்க பாவம் இருக்கும், அது தெரியும், சபைக்கு தெரியும், போதகருக்கு தெரியும், அவங்களுடைய அந்தரங்க பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் டைட்டு கரெக்டாக வச்சுருவாங்க, சர்ச்சைக்கு வருவாங்க, திருவதில் கலந்து கொள்வாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. ஏன் கண்டித்தா என்ன செஞ்சிருவான், பேர் இடத்துக்கு போயிடுவான், கண்டித்தா தசமபாகம் கொடுக்க மாட்டான். புரியுதா? அப்படிப்பட்டதான தற்காலிக லாபத்திற்காக இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படுறோம். இதெல்லாம் நம்ம ஏன் பவுல் இதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காங்க, அதாவது கண்டுபிடித்து இதை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கள்ளப்போதகர்களை எதிர்க்க பாருங்க, கள்ளப்போதகர்களை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்க. அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு தான் இந்த சத்தியத்தை அவர் என்ன செய்கிறாரு, பவுல் கலாத்தியர் மக்களுக்கு எழுதுகிறார். இன்றைக்கி நம்ம சபைக்கு என்ன பாடம், நமக்கு என்ன பாடம்? இதே சத்தியம் தான், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட அதே சத்தியத்தை தான் நமக்கு சொல்கிறேன். 3 விஷயங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சத்தியத்தின் மீது பவுலுக்கு இருந்த அந்த ஆவல் உங்களுக்கும் எனக்கு இருக்குதா? சத்தியத்தை சத்தியமாய் பேசுவது, சத்தியத்திற்காக போராடுவதற்கு, சத்தியத்திற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதற்கு பவுல் என்ன செஞ்சான், ஆயத்தமாக இருந்தான். அதனால தான் அவ்வளோ பெரிய கையெழுத்தை அவன் என்ன செஞ்சான், அவனுடைய கையினாலே எழுதினான் என்று சொல்கிறது. 13 நிருபங்கள், எல்லா நிருபத்தையும் அவன் தான் எழுதினான். அவனுக்கு இருக்கிற சரீர பலவீனம், கண் பார்வை பிரச்சனை இருந்துச்சு. சில நிருபங்களில் அவன் ஆளுங்களை வச்சு, தான் கூட இருந்த ஆட்களை வச்சு என்ன செஞ்சான், எழுதினான். இவன் சொல்ல அவங்க எழுதுவாங்க. சில நிருபங்களை அவனே என்ன செஞ்சான், எழுதினான். ஆனால் இப்படி கடவுளுடைய வார்த்தையை, சத்தியத்தை அவன் எழுதுனது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே அவன் அதிகமாக போராடி அவன் என்ன செஞ்சான், காணப்பட்டான். 2வது விஷயம், போலி போதனைகளை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும். போலி
உபதேசகர்களை, போலி போதகர்களை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க சடங்குகளை பின்பற்ற சொல்லுவாங்க. சடங்குகளை நீ இதை செய்ப்போ உனக்கு என்ன செஞ்சிடும். அதனால தான் நீங்கள் சபையில் 4 வாரம் சர்ச்சைக்கு வா, உனக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள போதும், நீ கிறிஸ்தவனாகிடும். இதெல்லாம் சடங்கு. இப்போ 4 வாரம் சர்ச்சைக்கு வந்தால் ஞானஸ்தானம் கொடுத்தா அவன் விசுவாசியா? இன்றைக்கி அப்படி தானே மக்கள். ஏன்னா அவங்களுக்கு எண்ணிக்கை என்ன வேணும்? எண்ணிக்கை வேணும். சரியா? அவங்க சபையில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறதான எண்ணிக்கை. டார்கெட்லாம் போடுவாங்க. எப்படி டார்கெட்டு? போன வாரத்தில் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டார். அதாவது டெய்லி 100 நாள் ஜெபம் நடக்குது எங்கள் சர்ச்சில். 100 நாள் ஜெபம் நடக்குது. டெய்லி 100 நாள் ஜெபம் நடக்குது. என்ன நோக்கம்? 100 ஆத்துமா வேணும் செய்யணும், சம்பாதிக்கணும். 100 ஆத்துமா சம்பாதிக்கணும். அதனால் ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒவ்வொரு பாஸ்டருக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க. இப்போ நான் சொன்னேன், ரட்சிப்பு கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. நீங்கள் 100 நாள் ஜெபம் பண்ணுறதுனால 100 ஆத்துமாக்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது. இது வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சொன்னேன். அப்படி சொன்னால் அவங்க என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உண்மை. அப்போ சத்தியத்தை சொல்கிறதுனால அவங்க நம்ம வெறுப்பாங்க, அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாது. புரியுதா? இன்றைக்கி அப்படிப்பட்டதான மக்கள் பாருங்கள். ரட்சிப்பு எப்படி ஆகிப்போச்சு? அதுதான் சடங்கு. புரியுதா? அதுதான் சடங்கு. அவங்களுக்கு அதாவது அவங்க ஆத்மா பாவத்தில் செத்து இருக்குது. அவங்களுக்கு சுவிசேஷம் வேணும். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். அதிலிருந்து மட்டும் அவங்க விசுவாசித்தால் மட்டும்தான் அது கிடைக்குங்கிறதான அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. சிலுவை மரணத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. பாவத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. மனம் திரும்புவதை குறித்து பேசவே மாட்டாங்க. மனம் திரும்புவது கிடையாது, பாவம் கிடையாது, மறுபிறப்பை குறித்து பேசவே மாட்டாங்க. வச்சுக்குவாப்பா, அவனுக்கு என்ன வியாதியா? தீராத வியாதியா? வா ஆண்டு சுகம் கொடுப்பாங்க. தூக்கம் இல்லையா? வா ஆண்டு சுகம் கொடுப்பாங்க. தேவைகள் சந்திக்கப்படணுமா? வா சொல்லு. எல்லாமே கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன கிடைக்காது? ஆத்மா ரட்சிப்பு கிடைக்கும். எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் நீ எங்கே போயிடுவேன்? நரகம் தான் போவேன். ஆனால் ஆத்மா ரட்சிப்புக்காக வரணும். முதல்ல நீ கிறிஸ்துவனிடத்தில் வரணும்னா சிலுவை மரணத்தின் மூலமாக தான் எனக்கு இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் எனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு என்கிற அந்த விசுவாசத்தோடு நீ வந்தால் மட்டும்தான் எனக்கு ரட்சிப்பு வேண்டும். ஆண்டவரே என்னை ரட்சியும் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா என்னை வாழப்பா, எனக்கு வாழ உதவி செய்யும். எனக்கு வருகிற நிந்தை உபத்திரவத்தை நான் சகித்துக்கொள்ள எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் அந்த நாளினுடைய செய்தி. சரியா? முதல் காரியம் சத்தியத்தின் மீது இருந்த ஆவலை பார்த்தோம். 2வது போலி போதனையை நாம் இனங்கண்டு கொண்டு அதை எதிர்க்க பார்க்கணும். 3வது சிலுவையினாலே வருகிறதான சிலுவை நிமித்தமாய் நாம் துன்பப்படுவதை நாம் என்ன செய்யணும்? விரும்பணும். சிலுவை குறித்ததான செய்தியை இன்னைக்கு அநேக அவமதிக்கிறார்கள். அந்த சிலுவையினுடைய மேன்மையை நாம் உயர்த்தி காட்ட வேண்டும். சிலுவையினுடைய மேன்மையை நாம் உயர்த்தி காட்ட வேண்டும். ரட்சிப்பு கிறிஸ்துவுடையது. சிலுவை என்று சொன்னால் இயேசு வந்துடுவார். சிலுவை அப்படின்னு சொன்னாவே யார் தான்? இயேசு தான். இயேசு தான். இயேசுவுக்கும் இயேசுவையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. சிலுவைன்னு சொன்னால் இயேசு தான். புரியுதா? அவர் அந்த சிலுவையை சுமக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வருத்துக்கு வந்தார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்காக தான், அவருடைய கையில் ஆணிகள் அடிக்கப்படுவதற்காக தான் இயேசு வந்தார். அவர் விழாவிலே கொத்தப்படுவதற்காக தான் இயேசு வந்தார். முள்முடி தலையிலே சுமத்தப்படுவதற்காக தான் இயேசு வந்தார். கடைசி சொட்டு இரத்த வரைக்கு சிந்தி மரிப்பதற்காக தான் இயேசு வந்தார். அந்த மரிப்பது நிமித்தமாய் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இதை யார் கேட்டு விசுவாசித்து தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி அவரிடத்தில் ஜெபித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அவர்கள் ஒரு நாளும் போலி வேஷத்தோடு தேவனை பின்பற்ற மாட்டாங்க.
அவர்கள் தனக்கு வருகிற துன்பத்தையும் பிரச்சனையும் அவமானத்தையும் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எல்லாத்தையும் சகித்து அவங்க என்ன செய்வாங்க, முன்னேறி செல்வாங்க. இதுதான் வேதம். எனக்கு பிரியமானவர்களே, துன்பம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வேதாகமத்திற்கு புறம்பானது. துன்பம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, எனக்கு துன்பமே வரக்கூடாது அப்படிங்கிறவங்க வேதத்துக்கு புறம்பானவர், வேத சத்தியத்துக்கு புறம்பானவர். சிலுவையின் துன்பத்தை தவிர்க்க முயலும் போது நாம் கள்ள போதகர்களைப் போல ஆகிறோம். சிலுவையின் துன்பத்தை தவிர்க்க முயலும் போது, சிலுவையின் மூலமாய் நமக்கு வருகிற சத்தியத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருகிற துன்பத்தை நம்ம தவிர்க்கும் போது நம்ம கள்ள போதகர்களைப் போல மாறுகிறோம். ஆனால் சிலுவையின் மேன்மையை உணர்ந்து விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக நாம் மாறுகிறோம். சரிங்களா? அதனால் வேதத்தின் சத்தியத்தின் மீது நமக்கு இருக்கிற ஆவல், போலி போதனையை எது என்று சொல்லி இனங்கண்டு கொண்டு எதிர்க்கிற அந்த திறமை, சிலுவையை குறித்ததான சத்தியத்தின் அந்த மேன்மையை உயர்த்துகிற காரியத்திலே நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டும். அப்படி செய்யும்போது தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அப்பொழுது தான் நித்திய வாழ்வை நாம் என்ன செய்து பெற முடியும். ஜெபம்.